வாங்க இன்றைக்கி நம்ம ஜப்பான் சிக்கனும் சிக்கன் மஞ்சூரியனும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜப்பான் சிக்கன் ஏற்கனவே நம்மளுடைய ரெசிபீஸில் போட்டிருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே காலையிலேயே வந்து இதை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணியும் வச்சுட்டேன். இப்போது இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி அதை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாமே நம்ம ரெசிபீஸ்லேயே இருக்குது. ஸோ ஜப்பான் சிக்கன் அதில் பார்த்துக்கோங்க ஏற்கனவே இருக்கிறதுல. இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன், தென் கண்டிப்பாக அதுக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கின வெள்ளைப்பூடு தேவை. அதை தாண்டி சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், தென் சில்லி சாஸ், அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அதை தோலை நீக்கிட்டு கட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது லேயராக வெங்காயத்திலே வந்துடும்ல, பெரிய வெங்காயத்திலே கொஞ்சம் சின்னதாக இருக்கும்ல, அந்த இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இது வந்துடும். பச்சை மிளகா நம்ம சும்மா கீரி போடுவோம் இப்போ பாருங்கள். ஆனால் இந்த ரெசிப்பியில் இப்போ நம்ம செய்ய போகிறது சைமல்டேனியஸாக ஒரு சைடு வந்து நான் வந்து மஞ்சூரியன் செய்ய போகிறேன், இன்னொரு சைடு வந்து நான் ஜப்பான் சிக்கன் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான மெத்தட் இப்போ பாருங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி 1/2 kg சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கி அதை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேம் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் வந்து நம்ம மஞ்சூரியன் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து நம்ம ஜப்பான் சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம பட்டர் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்காவது கண்டிப்பாக பட்டர் வேணும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். பட்டர் போட்டுட்டு நம்ம ஜப்பான் சிக்கன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பட்டர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளேயே இதுக்கு தேவையான வெள்ளைப்பூடு, பட்டரும் வெள்ளைப்பூடும் நல்லா வந்து குக் ஆகணும். சிம்மில் வச்சே குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே சைமல்டேனியஸாக நம்ம இந்த கடாயில் வச்சுருக்க எண்ணெயில் நம்ம சிக்கன் மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிப்போம். இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. ஸோ கொஞ்சமாக எண்ணெய், பாருங்கள் 2 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சோன்னே இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் 2 கீரி போட்டிருக்கேன். ஜப்பான் சிக்கனில் பாருங்கள் கலர் நல்லா மாறி வருது. இந்த சமயத்தில் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீரி போட்டிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மீதி வெங்காயத்தை மஞ்சூரியன் இதுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சூரியனுக்கெலாம் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ மஞ்சூரியனுக்கு நம்ம எல்லா சாஸும் சேர்க்க வேண்டிய டைம். சாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கெச்சப் போட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாஸஸ் வாங்கும் போது இந்த மாதிரி ரீஃபில் பேக்லேயே வந்து ஓப்பன் க்ளோஸ் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து டார்க் சோயா சாஸ், அது கொஞ்சமாக தான் ஊற்றணும். லைட் சோயா சாஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றலாம். இப்போ இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றணும். அடுத்து ரெட் சில்லி சாஸ்,
ரெட் சில்லி சாஸ் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் குக் ஆகணும். இந்த சாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு எல்லாமே கலந்துருக்கும். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும் போதே அதில் வினிகர் ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் தனியாக வினிகர் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வரைக்குமே நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்லோ குக் பண்ணணும். இருக்கட்டும். இப்போ அப்படியே நம்ம ஜப்பான் சிக்கன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இது சரியான ஸ்டேஜு. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வெங்காயம் வந்தோடனே அதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்கணும். இப்போ பட்டர், வெள்ளைப்பூடு, மைதா இதை சேர்த்த உடனே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். மைதா, தென் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன், காய்ச்சின பால். அதையும் இதில் சேர்த்துக்கணும். இதுதான் அதோடைய பேஸ். எப்பயுமே ஜப்பான் சிக்கனுக்கும் சரி, மஞ்சூரியனுக்கும் சரி, நம்மளுக்கு மேரினேட் பண்ணி சிக்கனை மட்டும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இப்போ தான் நம்ம மைதாவும் பாலும் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கெட்டியாக க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதில் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயுமே மஞ்சூரியனுமே. இப்போ இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சமாக மிளகு பொடி, இந்த டிஷ்ஷுக்குமே நம்ம மிளகு பொடி சேர்க்கணும். 2 சிக்கனுமே வந்து ஹெல்தியான சிக்கன் தான். பட் அதை வந்து நம்ம கடையில் வாங்கும் போது தான் அது நம்ம அன்ஹெல்தி ஆயிடுது. இப்போ நான் வந்து இதில் ஒரு மில்க் மாதிரி ஏற்கனவே நம்ம மில்க் சேர்த்துருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு தான், வேறு எதுவுமே இல்லை. கேஷ்யூ நட்டை நம்ம ஒரு கேஷ்யூ நட்டுன்றது ஒரு 20 கேஷ்யூ நட் எடுத்துக்கோங்க. அது வந்து எதுக்குன்னா நம்ம இந்த பேஸ்ட் வந்து திக்காக வர்றதுக்கு தான். இந்த கேஷ்யூ நட்டோட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்து நீங்கள் மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இது எதுக்குன்னா அந்த கேஷ்யூ நட் வந்து ஒரு விதமான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். முன்னாடி வர கேஷ்யூ நட்டில் அதுலேயே வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போல்லாம் எவ்வளவு இதாக வாங்கினா கூட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டு, ஒயிட் சுகர் போட்டு அதை நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போவே கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறுற மாதிரி இருக்குது. இருக்கட்டும். இப்போ இங்கே மஞ்சூரியனுக்கு வருவோம். மஞ்சூரியனுக்கு எக்ஸாக்டாக நமக்கு சில பேர் வந்து அதாவது நம்ம ஹோட்டலில் வந்து மஞ்சூரியன் கேட்டோன்னா செமி கிரேவி வேணுமா இல்லை நல்ல கிரேவியாக வேணுமான்னு கேட்பாங்க. இதே தான் எல்லாத்துக்குமே. கிரேவி இது வந்து செமி கிரேவியில் இருக்குது. கிரேவி நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோன்னே நம்ம சிம்மில் இருந்து மேக்ஸிமம்க்கு வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்க்க போகிறோம். இது வந்து நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இதை அப்படியே 2ஆக பிரிச்சுட்டு ஒரு 1/2 வந்து ஜப்பான் சிக்கனுக்கும், ஒரு 1/2 வந்து நம்ம மஞ்சூரியனுக்கும் சேர்க்க போகிறோம். கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம வினிகர் ஊட்டி மேரினேட் பண்ண உடனே அது ரொம்ப சாஃப்டாயிரும். வீட்டில் எதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை இதில் கொஞ்சம் கூட போடணுமா இதில் கம்மியாக போடணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1/2 kg வாங்கினாலே எவ்வளோ குவான்டிட்டி வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க போன்லெஸ். இப்போ ரிமைனிங் இருக்க 1/2 நான் இதில் சேர்க்குறேன், ஜப்பான் சிக்கனில். பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. ஆக்சுவலாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது என்னோடய சன். அவனுக்கு வந்து இப்போ ஹாஃபலி லீவ் விட்ருக்காங்க. காலையிலேருந்து பொழுது போலையாம்.
அதனால் இப்படி என்கேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி கூட உங்களோட பிள்ளைகளை நீங்கள் மொபைல் ஸ்க்ரீனிங் டைம்லேருந்து கொஞ்சம் என்கேஜ் பண்ணலாம். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, அவங்களும் வேலிடான ரீசன் வச்சுருப்பாங்க. என்ன ரீசன் வச்சுருப்பாங்க, நான் எக்ஸாம் முடிச்சிருக்கேன், எனக்கு ஃப்ரீ டைம் வேணும், நான் கொஞ்சம் நேரம் மொபைல் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் அது கரெக்டு தான், கொஞ்சம் நேரம் மொபைல் பார்க்கலாம், பட் எப்பயுமேன்றது அவங்களுக்கு அந்த டைம் லிமிட் தெரியாதுல்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு தான் ஸ்க்ரீன் டைம் தான் இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன, நம்மளுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம அவங்கள என்கேஜ் பண்ணலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம வந்து கார்னிஷ் பண்ணி இந்த 2 டிஷ்ஷையும் முடிக்க போகிறோம். மஞ்சூரியனுக்கு நம்ம வந்து கார்னிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜப்பான் சிக்கனுக்கு தான் நம்ம ஆல்ரெடி இந்த கொத்தமல்லி கழுவி வச்சுக்கணும். அதை சின்ன சின்ன பீசஸாக போட்டு ஃபைனலாக இது ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு ஜப்பான் சிக்கன் ரெடி. அப்படியே நம்மளுடைய மஞ்சூரியனும் ரெடி. உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு கொடுங்க. ஹோட்டல் கூட்டிகிட்டு போகல, நான் லீவில் இருக்கேன், எனக்கு இதை செஞ்சு தாங்க அதை செஞ்சு தாங்கன்னு சொல்லும் போது இதை செஞ்சு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.